ஒவ்வொரு தினசரி வர்த்தகம் செய்யும் நண்பர்களுக்கும் இந்த மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்து ட்ரேடிங்கில் வந்து பயணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். அனுபவம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்கணும், 3வது வந்து கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கணும். இது வந்து பேசிக்காக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் முதல் படி எடுத்து வைக்கும்போது ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் தினமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை வந்து மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்குறீங்க. இங்கே நம்ம பண்ணுற ப்ராஃபிட்டு, அதன் பிறகு லாஸு, இது எல்லாத்தையும் தாண்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை வந்து இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குது. அது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, நீங்கள் லாபத்தை பார்க்கும்போதும் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது. இல்லை ஒரு சில நஷ்டம், அது சிறிதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது ஒரு சில அனுபவத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இங்கே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, லாபத்துலேயும் சரி அந்த நஷ்டத்துலேயும் சரி யார் அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு இன்ட்ராடே ட்ரேடருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான 5 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். உங்களுடைய உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பயமாக இருக்கலாம். ஒரு சில ட்ரேடருக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போதே பயம். எல்லாமே அனாலிசிஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அந்த ட்ரேட் எடுத்தால் ஒருவேளை நெகட்டிவ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரீடு. அந்த க்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆசை. தொடர்ந்து ஒரு 2 டைம் 3 டைம் ப்ராஃபிட் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது தான் வந்து மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ கொஞ்சம் இருக்கிற கேப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் திரும்பவும் வந்து அதிகமான குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணும்போது அதனுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நெகட்டிவில் முடியும் பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோபம். மார்க்கெட்டில் வந்து நேற்று நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கலாம், பட் திரும்பியும் இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது அந்த கோபத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த கோபம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். ஒருவேளை நீங்கள் இண்டெக்ஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இல்லை நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு, இல்லை எதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேவரபிள் எது உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த கண்ட்ரோல் ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா பிளான் யுவர் ட்ரேட். உங்கள் ட்ரேடை பற்றி எப்போவுமே எந்த ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத குறித்து முன்கூட்டியே வந்து ப்ரீ பிளான் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேடிங் டே அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு தினசரி வர்த்தகம் செய்கிற நண்பர்களுக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபாலோ பண்ணாமலே ஒரு மிகப்பெரிய லாஸஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்குமோ அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய லாஸஸ் வந்து ஒவ்வொருத்தரும் இங்கே பார்த்துட்ருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னா அவங்க எடுத்த ட்ரேட் கரெக்ட், அவங்களுடைய மைண்ட் செட் கரெக்டு, பட் ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர அந்த லாஸஸ் சின்ன லாஸஸ் தான், அந்த லாஸஸ் தான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க மனசு ஏற்றுக்கல. ஸோ இந்த காரணத்தினால கம்மியான லாஸஸ் வர வேண்டிய இடத்துல வந்து மிகப்பெரிய லாஸஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இந்த அளவுக்கு தான் 1:2, 1:3 இல்லை 1:5 வரைக்கும் வந்து உங்களுடைய டார்கெட் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும், உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5,000 to 10,000 ப்ராஃபிட் வரும்பொழுது
இல்லை நம்ம ப்ராஃபிட் வந்துடுச்சு, இதுக்கும் மேலேயும் மார்க்கெட் போனால் நமக்கு இன்னும் அதிகமான ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணுன அந்த ப்ராஃபிட் வந்தாலும் இன்னும் அதிகமாக வந்துடும், இன்னும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து அதன் முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் தான் அது முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதை இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும், ஆனால் அந்த ரீச் ஆன அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு நாளில் வந்து எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்கூட்டியே வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு நான் எடுப்பேன் அப்படிங்கிறத உங்களுடைய செட்டப் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கேபிட்டலில் பேஸ் பண்ணி இத்தனை ட்ரேட் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் வந்து திட்டமிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டே பை டே உங்களுக்கு லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை வந்து சரியான பாதை, அதில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். இந்த சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது விஷயமா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஓவர் ட்ரேடிங். அதிகமாக வந்து பார்த்தோன்னா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுத்துட்டா வந்து அதிகமான லாபம் வந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து குயிக்காக நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடில் ஆரம்பித்து 2லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் 10, 15, 20 இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 ட்ரேட் பண்ணுற நபர்கள் கூட இன்னுமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை வந்து ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்களும் வந்து லாக் ஆகிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய கேபிட்டலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட்டுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரேடிங்க்கும் உங்களுக்கும் சம்மந்தமே. உங்ககிட்ட ஒன்ஸ் கேபிட்டல் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பல விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் ஆகலாம், நீங்கள் நினச்ச மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கும் மார்க்கெட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கில் நீங்கள் அவாய்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். எந்தளவுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த கேபிட்டலை சேவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஈடுபாடோடு நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக செயல்படலாம். ஸோ ஒரு நாளில் வந்து ஒரு ட்ரேட்லேருந்து 3 ட்ரேடு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நான் எடுப்பேன் அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல அதிகமான ட்ரேட்ஸ் எடுத்து லாஸஸே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மூளை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து வேலையே செய்யாது. நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த லாஸ் எப்படி ரெக்கவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான ஒரு எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் பண்ணுமே தவிர தெளிவாக மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்கவே முடியாது. 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அக்செப்ட் லாஸஸ் கிரேஸ்ஃபுல்லி. நஷ்டங்களை வந்து ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வர்த்தகம் செய்கிற நண்பர்களுக்கும் மிக முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடிங்கில் இந்த வர்த்தகம் என்கிற இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண சகஜமான விஷயந்தான். ஒருவேளை நீங்கள் வந்து இது பிஸ்னஸாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இது உங்களுக்கு சொல்ல விரும்பலை, உங்களுக்கு கிடையாது. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ லாபமும் இருக்கும், இதில் நஷ்டமும் இருக்கும். ஸோ இந்த பயணத்தில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு லாஸஸும் பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஒரு விஷயந்தான். அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது நம்ம முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு லாஸ்ட்டு வருது அப்படின்னா அந்த லாஸ்ட்லேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் ரூட்டை கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்னும் அதிகமாக ஹெட்ஜ் பண்ணலாம். அதிகமான குவான்டிட்டி வந்து இந்த இடத்துல நம்ம ஹெட்ஜ் பண்ணும்போது நமக்கான ப்ராஃபிட்ஸில் வந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு சில குறுக்கு வழியெலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் அதை பற்றி இன்னும் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இது தவறு கிடையாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். பட் ஆனால் ஒரு தினசரி வர்த்தகம் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு சரியான திட்டமிடலோட ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்த பிறகு அன்வான்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணி உங்களுக்கு கிட்ட இருக்கிற கேபிட்டல் மொத்தத்தையுமே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் ஒரு லாஸ் வரும்பொழுது ஸோ அக்செப்ட் யுவர் லாஸ் கிரேஸ்ஃபுல்லி.
அதை எப்பவுமே வந்து மறந்துடாதீங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, பேஷியன்ஸ் அண்டு கன்சிஸ்டன்சி. பொறுமை மற்றும் நிலைத்தன்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில நேரத்தில் மொத்த வாய்ப்புகளும் உங்களுடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே வந்து பண்ண முடியாத மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிக் மூமெண்ட், அதாவது நியூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ட்ரேட் எடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா எப்போதுமே வந்து வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்காது. பட் உங்களுக்கான வாய்ப்புகள் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு செட்டப் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த 5 விஷயத்தையும் தொடர்ந்து ஃபைனலாக ஒவ்வொரு தினசரி வர்த்தகம் செய்கிற நண்பர்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜேர்னல். நீங்கள் எங்கே ட்ரேட் இருக்கிறீங்க, எதுக்காக அந்த ட்ரேட் எடுத்தீங்க, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ என்ன, உங்களுடைய டார்கெட் ரேஷியோ என்ன, ஸோ அந்த ட்ரேட் பின்னாடி இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைரி இல்லைன்னா ஒரு நோட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதை அதனுடைய அடிப்படையில் தான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். இதில் வந்து ஒரு நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ட்ரேடெல்லாம் எடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங் இருக்கக்கூடாது. 4வது விஷயம் அக்செப்ட் யுவர் லாஸஸ். உடைய நஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை மற்றும் நிலைத்தன்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ஒருவேளை தினசரி வர்த்தகம் செய்கிற நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான வாழ்த்துக்களுடன் நன்றி.